திரு சர்க்கரை அம்மன் 1854ஆம் ஆண்டு திருவண்ணாமலை போளூர் அருகே தேவிகாபுரம் என்ற கிராமத்தில் பிறந்தார். தந்தையார் சேஷ குருக்கள் கோயில் அர்ச்சகர். சகோதரர் அருணாசலம். தந்தை கோயில் அர்ச்சகர் என்பதால் அம்மா அவர்கள் கோயிலில் நீண்ட நேரம் இருப்பதும் தியானத்தில் ஈடுபடுவதும் வழக்கமாக இருந்தது. சிறு வயதுக்குரிய எந்த நடவடிக்கைகளிலும் அம்மா அவர்கள் ஈடுபாடு காட்டவில்லை. 9 வயதில் திருமணம். கணவர் சாம்பசிவம் வயது 24. அம்மா அவர்கள் பருவம் அடைந்ததும் சென்னை புதுப்பேட்டையில் உள்ள அவரது கணவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். திருமண வாழ்க்கை சரியாக அமையவில்லை. இது அவருக்கு ஒரு வகையில் நன்மையாக அமைந்தது. புதுப்பேட்டை கோமளீஸ்வரர் கோயில் செல்வதையும் தியானத்தில் ஈடுபடுவதையும் வழக்கமாக்கிக் கொண்டார். அம்மா அவர்கள் தம் 20 வயதில் கணவனை இழந்தார். அம்மாவின் தந்தையார் அம்மாவை தேவிகாபுரத்துக்கே அழைத்துச் சென்றார். அப்போது அங்கே போளூர் நட்சத்திர குன்றில் வாழ்ந்த பெண் சித்தர் நட்சத்திர குணம்பா அவர்களை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. சித்தர் நட்சத்திர குணம்பா ரீ சக்கர வழிபாடு செய்பவர். அம்மா அவர்கள் பின்பு அவரின் சீடராகவும் மாறினார். ரீ சக்கர வழிபாடு பயின்றார். இதற்கிடையில் மீண்டும் சென்னை செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டது. அம்மா அவர்கள் நான் சென்னை சென்று விட்டால் தங்களை காண முடியாதே என்று வருந்தினார். அப்போது சித்தர் நட்சத்திர குணம்பா அவர்கள் தன்னிடம் இருந்த வானில் பறக்கும் சித்து ஆற்றலை அம்மா அவர்களுக்கு கொடுத்தார். என்னை காண வேண்டும் என்று நினைக்கும் போது வானில் பறந்து வந்து பார்க்கலாம் என்று அருளினார். இதற்கான சான்று தமிழ் அறிஞர் திரு வி. க. அவர்களின் உள்ளொளி என்ற நூலில் உள்ளது. திரு வி. க. அவர்கள் தன் கல்லூரி மாடியில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தபோது அம்மா அவர்கள் ஒரு பறவை போல வானில் பறந்து வந்து மாடியில் அமர்ந்ததை பார்த்ததாக எழுதியுள்ளார். அம்மா அவர்கள் சென்னை வந்தும் ரீ சக்கர தியானத்தை தொடர்ந்தார். வீட்டின் மாடியில் தியானத்தில் நாள் முழுவதும் ஈடுபட்டார். எப்போதும் இடைவிடாமல் சிரித்துக் கொண்டே இருப்பார். கோமளீஸ்வரர் கோயில் வாசலில் அமர்ந்து சிரித்துக் கொண்டு இருப்பார். வீட்டில் உள்ளவர்கள் அவரை மனநிலை சரியில்லாதவர் என்று கருதினர். இதற்கிடையில் அவர் சகோதரர் அம்மா அவர்களைக் காண வந்தார். வந்தவருக்கு காய்ச்சல் கண்டது. அவருக்கு மருத்துவம் பார்க்க அந்த பகுதியில் சிறந்து விளங்கிய மருத்துவர் நஞ்சுண்ட ராவ் அவர்கள் அழைக்கப்பட்டார். வீட்டுக்கு மருத்துவம் பார்க்க வந்த மருத்துவர் நஞ்சுண்ட ராவ் மாடியில் சிரிப்பு ஒலி கேட்டு அவர் யார் என்று கேட்டார். வீட்டில் உள்ளவர்கள் அவர் மனநிலை சரியில்லாதவர் என்று கூறினார்கள். ஆனால் மருத்துவருக்கு அப்படி தோன்றவில்லை. அவரை பார்க்க வேண்டும் என்றார். மாடியில் சென்று பார்த்து அமைதியாக வந்துவிட்டார். ஒருமுறை மருத்துவர் நஞ்சுண்ட ராவ் கோமளீஸ்வரர் கோயில் சென்றபோது அம்மா அவர்கள் வாசலில் அமர்ந்து சிரித்துக் கொண்டு இருந்தார்கள். மெல்ல அவர் அம்மா அவர்களை அணுகி தாங்கள் சிரிப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு அம்மா அவர்கள் இப்படி பதில் சொன்னார். மகனே, ஆன்மாவின் இயல்பு நிலை எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது. இன்பமும் துன்பமும் உடலைத்தான் பாதிக்கும். நீங்கள் உடல் இல்லை. நீங்கள் உடலுக்குள் இருக்கிறீர்கள். எது நடந்தாலும் அது உங்கள் உடலுக்குத்தான். அதை உங்கள் ஆன்மாவோடு தொடர்பு படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆன்மாவின் இயல்பே மகிழ்ச்சியாக இருப்பதுதான். உங்களுக்கு தெரியும், மகிழ்ச்சியான மனிதர் சிரிப்பார். இந்த உண்மை தெரியாதவர்கள் தன்னை உடலோடு தொடர்பு படுத்திக் கொண்டு உடல் துன்பப்படும் போது அழுவதும் இன்பம் உண்டாகும் போது சிரிப்பதுமாக இருப்பார்கள். இதை கேட்ட மருத்துவர் நஞ்சுண்ட ராவ் இவர் சாதாரண மனிதர் அல்ல என்பதை உணர்ந்தார். அவ்வப்போது அம்மா அவர்களிடம் உரையாடி ஆன்மீக தெளிவு பெற்றார். அம்மா அவர்கள் ரீ சக்கர வழிபாடு செய்வதால் சக்கர அம்மா என்று அழைக்கத் தொடங்கினார். நாளடைவில் அது மருதி சக்கரை அம்மா என்று ஆனது. அம்மா அவர்களை காசி, திருவண்ணாமலை போன்ற இடங்களுக்கு ஆன்மீக யாத்திரை அழைத்துச் செல்வார். திருவண்ணாமலைக்கு சென்றபோது திரு சேஷாத்ரி சுவாமிகள் மற்றும் பகவான் ரமணர் அவர்களை சந்தித்தார். அம்மா அவர்கள் பகவான் ரமணரிடம் தன்னை ஆசீர்வதிக்க வேண்டினார். அப்போது பகவான் ரமணர் நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மா என்றார். ஒருமுறை அம்மா அவர்கள் சென்னை திருவான்மியூரில் உள்ள மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு அழைத்துச் செல்லுமாறு கேட்டார்.
மருத்துவர் நஞ்சுண்ட ராவ் அழைத்துச் சென்றார். கோயிலை பார்த்துவிட்டு திரும்பும் போது ஒரு இடத்தைக் காட்டி, இங்கேதான் என் சமாதி அமையும், 100 ஆண்டுகள் வரை யாருக்கும் தெரியாது. சுமார் 100 ஆண்டுகள் கழித்து இந்த இடம் ஒரு ஆன்மீக ஊற்றாக மாறும். இங்கே வருபவர்கள் மனக்கவலைகள் தீரும், ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் என்றார். அவர் சுட்டிக்காட்டிய இடம் மருத்துவர் நஞ்சுண்ட ராவ் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த இடம். 1901ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி அம்மா அவர்கள் முக்தியடைந்தார். அம்மா அவர்கள் சுட்டிக்காட்டிய இடத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அங்கே சிறு கோயில் ஒன்றை கட்டினார் மருத்துவர் நஞ்சுண்டராவ். 100 ஆண்டுகள் கழித்து திடீரென இந்த இடம் எல்லோருக்கும் தெரிய வந்தது. பக்தர்கள் திரளாக வரத் துவங்கினார்கள். பக்தர்கள் தியானம் செய்ய தனி இடம் உண்டு. அம்மா அவர்கள் அருள் அங்கே நிறைந்து உள்ளது. இங்கே குறையோடு வருபவர்கள் குறை நீங்கி மகிழ்ச்சி அடைவது உறுதி. இக்கோயில் பற்றி தகவல்கள் சக்கர அம்மன் என்ற இணையதளத்தில் காணலாம். ஒரு முறையாவது அம்மா அவர்களை தரிசனம் செய்யுங்கள்.